திமுக கூட்டணியில மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4 தொகுதிகளில 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில தனி சின்னத்திலும் போட்டியிடுவதற்கு இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாடு முதலமைச்சரும் கட்சியினுடைய திமுகவினுடைய தலைவருமான ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாயிருக்கிறது. மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகவும் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்கள் என்பது மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில தற்போது 4 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 6 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில மதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அரியலூரில் சின்னப்பா, மதுரை தெற்கில் பூமிநாதன், வாசுதேவநல்லூர் சதன் திருமலைக்குமார், சாத்தூரில் ரகுராமன் ஆகிய 4 பேர் வெற்றி பெற்ற நிலையில தற்பொழுது 4 தொகுதிகள் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையானது குறைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.